அரியலூரில் சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அரியலூர் மாவட்டம் ஏழேரி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த 2018ஆம் ஆண்டு கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கீழப்பழுவூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கோப்பளியன் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அருள்செல்வன் என்பவரை கைது செய்தனர். இவ்வழக்கானது அரியலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி செல்வம் குற்றவாளியான அருள் செல்வனுக்கு சிறுமியை கடத்தி சென்றதற்காக 10 ஆண்டுகளும் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் கடத்தலுக்கு துணையாக இருந்த சிறுமியின் சித்தப்பா பழனிசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கினார். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு குற்ற அறிக்கை திருவாரூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று குருமூர்த்திக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லையில் கள்ள காதலியுடன் இணைந்து பலரிடம் பண மோசடி செய்த போலீஸ் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் BK புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகராஜ் நெல்லை மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறையில் தலைமை காவலராக பணிபுரிகிறார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக தெரிகிறது. மேலும் காவலர் முருகராஜ் அறிவுறுத்தலின்படி வளர்மதி தன்னை மாவட்ட வருவாய் அலுவலர் என்று கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதுபோன்று மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான சசிகுமார் என்பவரிடம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா மாறுதல் வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 10 லட்சம் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சசிகுமார் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புகாரை தொடர்ந்து முருகராஜ் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது முருகராஜ் மற்றும் வளர்மதியை நெல்லை சந்திப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் சேர்ந்து பலரிடம் கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்தது தெரியவந்த நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரிவு தலைவராக பதவி வகித்து வந்த OR ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். அவரின் மறைவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். கடந்த 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக OR ராமச்சந்திரன் பணியாற்றி வந்த நிலையில் அவரது மறைவிற்கு கம்பம் பகுதியில் உள்ள வணிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு நாள் அன்னாரின் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் விதமாக முழு கடையடைப்பில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.